ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவகாமி அவங்க பொண்ணு காயத்ரி கிட்ட வந்து ரொம்ப கோபமாக பேசி நீ காலேஜுக்கு எப்படி ஃபீஸ் கட்டின அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் காயத்ரி சொல்லி பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க உண்மை தெரிஞ்சு நீ டிடி எடுத்து கொடுத்தது வந்து அபிராமி கொடுத்தது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா ரொம்ப கோவப்பட்டு பேசி அடிக்கவும் செய்கிறாங்க. அவங்க அப்பாலாம் வந்துடுறாரு சமாதானப்படுத்தினாலும் இந்த மாதிரி ரொம்ப கோவத்தோட சிவகாமி பேசுகிறாங்க. இப்போ அபிராமி கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்துடுவான்னு சொல்லி பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் சிவகாமி ரொம்ப ஆத்திரத்தோட ஆவேசமாக பேசிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவகாமி வீட்டில் அபிராமி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. சின்ன தம்பி கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு இப்போ பார்த்தா துளசியை கூப்பிட்டு நீங்கள் ஜட்ஜுக்கு படிக்கிறீங்க, அதனால் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர்க்காரங்கள்லாம் பேச வைக்கிறாங்க. அதை பார்த்தோம்னா அபிராமி அந்தாண்டிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இடையில ஜன்ன வெளியே பார்த்தோம் அப்படின்னா சூடாமணி அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ துளசி சொல்கிறாங்க, நான் இப்போ தானே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிராமியும் துளசியும் பேசிட்டு அனுப்புகிறாங்க. சின்ன தம்பி ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக நடிக்கிறாரு. அட்டகாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் சூடாமணி பார்த்துடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜிமிக்கியை மட்டும் வச்சு. அடுத்து அது சம்மந்தமாக வாங்கின கடையோட அந்த பழைய பில்லை பார்க்கணும் அப்படிங்கிறதும், அடுத்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து சிவகாமி இந்த தோடு போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வீடியோவில் பார்த்துடுறாங்க. இப்போ இவங்களோட தோடு அந்த அந்த அதாவது முத்து இறந்து போன இடத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் யோசிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அபிராமி வீட்டை காட்டுறாங்க. இப்போ பார்த்தா துளசி முதல் நாள் காலேஜுக்கு கிளம்புறாங்க. இப்போ காலேஜுக்கு கிளம்பும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் கிளம்புறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மென்டல் குரூப்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து பெரிய ஒரு திட்டம் போடுறாங்க. எப்படியாவது நம்ம வந்து அபிராமி கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும், துளசியை விட நம்ம தான் நல்லவங்க காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ துளசி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் கிளம்புறாங்க. சின்ன தம்பி பார்த்தோம்னா எப்பவும் போல் யதார்த்தமாக ரொம்பவுமே கிண்டலாக காமெடியாக பார்த்தோம்னா அவரும் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா துளசி வந்து முத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை வேண்டிக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா முத்து அது சின்ன தம்பி வந்து பார்த்தோம்னா ஜூஸு காஃபி அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஸ்கூல் பொண்ணு கூப்பிட்டு போகிற மாதிரி, குழந்தைங்க கூப்பிட்டு போகிற மாதிரி இப்போ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்த்தோம்னா அடுத்த வாரம் அப்படிங்கிற கதையில் அவங்க காலேஜில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இடையில சின்ன தம்பி போய் ஜூஸ் கொடுக்குறேன் காஃபி கொடுக்குறேன்னு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காரு. துளசி வந்து அதெல்லாம் நான் வெளியில் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டாவோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.